டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு சரக்கு வாகன உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் மீதான வரியை மாநில அரசு குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டீசல் விலை நிர்ணயிக்கும் உரிமையை எண்ணெய் நிறுவனங்களிடமே மத்திய அரசு வழங்கியதை அடுத்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் டீசல் விலை மீண்டும் 45 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இது சரக்கு வாகன உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டீசல் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை மத்திய அரசே ஏற்க வேண்டும், தமிழக அரசு டீசல் மீதான வரியை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் சரக்கு லாரிகளை இயக்காமல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி தெரிவித்தார். மீண்டும் விலை நிர்ணயிக்கின்ற உரிமையை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே 45 பைசா விலை உயர்வினை அறிவித்துள்ளார்கள். டீசல் மீது மாநில அரசின் பங்காக 10 பைசா வரியாக சேர்த்து 55 பைசா விலை உயர்வினை அறிவித்துள்ளார்கள். 1/4/2013 நள்ளிரவு முதல் நடைபெற உள்ள வேலைநிறுத்தத்திலே இந்த டீசல் விலை உயர்வுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்கும். இந்நிலையில் டீசல் விலை உயர்வுக்கு பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் விலை உயர்வால் ஆட்டோ மற்றும் வாடகை வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். காலையில ஏஞ்சி பார்த்தா 50 பைசா எக்ஸ்ட்ரா ஏத்துறாங்க. இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லா ஏத்தின்னு இருந்தா என்னத்தான் டீசல் போடுறது, நாங்க எப்படி சம்பாதிக்கிறது? குடும்பம்னு இது, அதை பார்க்கணும், டீசல் போடணும். 2013ஆம் ஆண்டில் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 3வது முறையாக உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.